சென்னை எழிலகத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மிக பாதுகாப்பாக மக்களுக்கு பணியாற்றுவதற்கு இந்த துறை வேகமாக விரைவாக தன் பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அதிகமா கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல ஏற்கனவே மின்சாரம் தடை ஏற்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததுன்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது? தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. தருமபுரி போன்ற பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. எந்தவித சேதங்களும் இல்லை. மழையின் அளவு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அப்படி எந்தெந்த பகுதியில் வருகிறதோ அந்த பகுதியை நான் கூர்ந்து கவனித்து உடனுக்குடன் மின்சாரத்துறையோடு கலந்து பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அந்த துறையின் அமைச்சரும் நானும் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதேபோல வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. 41 சென்டிமீட்டர் இருந்தது, இப்போது 35 சென்டிமீட்டராக குறைந்திருக்கிறது. 4ஆம் தேதி என்று பள்ளி திறப்பதற்கு வெப்பநிலை குறைந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, 41% இருந்தது. இல்லை, இதுவரையிலும் வெயில் தாக்கத்தால் தமிழ்நாட்டில் ஒருவர் கூட இழக்கவில்லை. ஒன்று, வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 1ஆம் தேதி பள்ளி திறப்பதை 4ஆம் தேதி தள்ளி வைத்தார்கள். இப்போது 41%, 2 நாட்களுக்கு முன்னால் இருந்த வெப்பநிலை 35% குறைந்திருக்கிறது. மிதமாக இருக்கிறது இப்போது. ஆகிய பள்ளி திறப்பில் எந்த தடையும் இல்லை. எவ்வளவு மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு, அதற்கான பணிகள் இதை உள்ளாட்சித்துறை அமைச்சரிடத்தில் கேட்க வேண்டியது. கடந்த முறை அதிக பாதிப்புகளை ஏற்படுத்திய பகுதிகளை கண்டறிஞ்சிருக்கோமா? இல்லை, நீலகிரி போன்ற பகுதியில் தான் இது போன்ற நிலச்சரிவுகள் ஏற்படுவது வழக்கம். வயநாடு பகுதியில் ஏற்பட்டதை போல நம்முடைய பகுதியில் என்றைக்கும் ஏற்படாது. கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் வயநாடு பகுதியிலே இருக்கின்றவர் புதிதாக பல இடங்களிலே நிலங்களை வாங்கி அங்கே ரிசார்ட் கட்டி அந்த இயற்கையே மாற்றிவிட்டார். இதுதான் இருக்கின்ற நிலை. தமிழ்நாட்டில் இதுபோன்ற நிலை இவர் முதலமைச்சராக இருக்கின்ற போது நடக்காது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.